யோனோஎஸ்பி ஆப்ல நீங்க கொடுத்துருக்கூடிய இமெயில் அட்ரஸை எப்படி சேஞ்ச் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். யோனோ எஸ்பிஐ ஆப் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு உங்களோட எம்பிஎன் என்டர் பண்ணி ஆப் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இங்கே மேலே பார்த்தீங்கன்னா அக்கௌண்டோட ப்ரொஃபைல் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே இங்கே மேனேஜ் மை ப்ரொஃபைல் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இதில் பர்சனல் டீட்டெயில்ஸ்னு கொடுத்துருப்பாங்க, அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் ஆல்ரெடி இருக்கக்கூடிய மெயில் ஐடி இங்கே தான் இருக்கும். இப்போ நீங்கள் என்ன இமெயில் ஐடி போடணுமோ அதை நீங்கள் இங்கே போடணும். இப்போ ஆல்ரெடி இருக்கிறத எரேஸ் பண்ணிட்டு இப்போ நீங்கள் என்ன இமெயில் ஐடி என்டர் பண்ணணுமோ அதை நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ என்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைடில் வெரிஃபை அப்படின்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா காட்டும். அந்த வெரிஃபையை கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மெயில் அட்ரஸுக்கு ஓடிபி வரும். அதை பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க. உங்களோட ஜிமெயில் ஆப்பில் அந்த மெயிலை போய் பார்த்தீங்க அப்படின்னா ஓடிபி வந்திருக்கும். அதை என்டர் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி அப்டேட் அப்படின்ற மாதிரி வந்துடும். ஒன்ஸ் இந்த மாதிரி வந்ததுமே உங்களுக்கு இமெயில் ஐடி உங்களோட அந்த யோனோ எஸ்பிஐ ஆப்பில் சேஞ்ச் ஆகிடும். ஸோ இப்போது எப்படி யோனோ எஸ்பிஐ ஆப்பில் நம்ம கொடுத்துருக்கூடிய இமெயில் ஐடியை சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.